இப்போ அம்பாள் கோவில்னா அங்கே வேப்ப மரம், பெருமாள் கோவில்னா அங்கே துளசி, சிவன் கோயில்னா அங்கே வில்வம். துளசியினுடைய தன்மை என்ன? வெப்பத்தை அதிகரிக்கும். புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் கடும் குளிர், மழை, பனி காலம், குளிர் சார்ந்த நோய்கள் நம்மை அண்டும். அதற்கு உடலில் எதிர்பார்த்து வர வேண்டும். புரட்டாசியில் சனிக்கிழமை தோறும் வந்து துளசியை சாப்பிட சொல்கிறேன். இந்த வைசூரியன்கின்ற அம்மையை கூட சரிப்படுத்துகிற ஆற்றல் எதற்கு இருக்கிற அசாடிராக்டா இண்டிகா. அதில் அசாடிராக்டின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடித்தார்கள். இப்போ அந்த தொடர்ந்து அந்த வில்வத்தை எடுத்துக்கொள்வதனாலே விந்து நட்டமகலும், விந்து முந்துதலை சரி செய்யும், விந்துவனுடைய தரத்தை மேம்படுத்தும். ஆண் பெண் என்று வித்தியாசம் இல்லை, சிறுவர்கள் பெரியவர்கள் என்று வேறுபாடு இல்லை, யார் வேணாலும் சாப்பிடலாம். எந்த மாதிரியான வயிறு சம்பந்தமான பெண்களுக்கும் வில்வம் நல்ல மருந்து. வில்வத்தினுடைய பழத்தை தலைக்கு தேய்த்து குளிப்பதனாலே உடல் குளிர்ந்து விடும். வில்வத்தினுடைய தளிர், வில்வத்தினுடைய பூ பிஞ்சு, பழம், இதை மூன்றையும் பயன்படுத்தி 3 வகையான நோய்களில் இருந்து விடுபடலாம். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வில்வம் நிறைய மருத்துவ பயன்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வில்வம் என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இதை எப்படி சாப்பிடலாம், என்னென்ன நோய்களை இந்த வில்வம் குணப்படுத்தும்? ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த வில்வம் சாப்பிடுங்க அப்படிங்கிறது வில்வ இலையை சாப்பிடணுமா, வில்வ பழம் சாப்பிடணுமா? ஸோ இதுலேயே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. ஸோ அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். வில்வம் ஒரு மிகச்சிறந்த உயிர் காக்கும் மூலிகை. ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு ஸ்தல விருட்சம்னு உண்டு. ஆமா, ஆண்டவனுக்கு என்று சில மூலிகைகளை கொடுத்திருக்கிறார்கள். அது ஏன் கொடுத்தார்கள்? ஏதாவது ஒரு மூலிகை கொடுத்துருக்கலாம் இல்ல? ஆமா. ஏன் ஒரு குறிப்பிட்ட மூலிகை? இப்போ அம்பாள் கோவில்னா அங்கே வேப்ப மரம், பெருமாள் கோவில்னா அங்கே துளசி, சிவன் கோயில்னா அங்கே வில்வம். இப்போ துளசியினுடைய தன்மை என்ன? வெப்பத்தை அதிகரிக்கும். பெருமாள் ஆழ்கடல்ல அரவணையின் மேலே துயில் கொண்டு இருக்கிறார், குளிர்ல படுத்துட்டு இருக்கிறார். அவருடைய உடலுடைய வெப்பத்தை மேலோங்க செய்வதற்கு துளசி. இப்போ புரட்டாசி மாசத்துல சைவர் வைணவர் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சனிக்கிழமை விரதம் இருந்து துளசியை தண்ணீரில் போட்டு துளசியை சாப்பிடுவார்கள். துளசியை எல்லோரையும் சாப்பிட வைத்தார்கள் புரட்டாசி மாசத்துல. ஏன்? புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் கடும் குளிர், மழை, பனி காலம், குளிர் சார்ந்த நோய்கள் நம்மை அண்டும். அதற்கு உடலில் எதிர்பார்த்து வர வேண்டும். புரட்டாசியில் சனிக்கிழமை தோறும் வந்து துளசியை சாப்பிட சொன்னார். என்ன ஒரு அறிவியல் சார்ந்த அனுபவ உண்மை பாருங்க. இது துளசி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம்? ஐயம் வயிற்று உளைச்சல் அஸ்திசுரம் தாகமும் போம், பையசுர மாந்தம் பறக்குங்கான் மெய்யாக, வாயின் ரோஷகம் போம், வன்காரம் சூடுள்ள தூய துளசி தன்னை சொல் என்று தேர சொல்றார். துளசி இருக்கிறது. ஐயம்னா கபம், வயிற்று உளைச்சல், வயிற்றுல கடமட சத்தம் போடுகிறது. ஐயம் வயிற்றுளைச்சல், இவைகளெல்லாம் போக்குவது எதுவா? கபநோய்களை எல்லாம் ஆக்குவது எது? துளசி. இப்போ துளசியை புரட்டாசி மாதத்தில் சாப்பிட சொன்னால் துளசியை யாருக்கு கொண்டு போய் கொடுத்தார்கள்? பெருமாளுக்கு கொடுத்தார். இந்த வைசூரியன்கின்ற அம்மையை கூட சரிப்படுத்துகிற ஆற்றல் எதற்கு இருக்கிற அசாடிராக்டா இண்டிகா. அதில் அசாடிராக்டின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடித்தார்கள். இப்போ அசாடிராக்டின் அது ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. அறிவியல் இப்போ சொல்லுது. இப்போ எத்தனை லட்சம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து, வழிபாடுன்னு ஒன்று வந்த காலத்திலே இருந்து, அம்பாள் வந்த சாக்தர்களுக்கு என்றால் இருக்கிறது எது? வேப்பிலை. அது மாதிரி சிவன் கோயிலில் வில்வம். சிவபெருமான் சுடலையிலே அனல் பகிர்ந்த பகுதியிலே தெரிந்து கொண்டிருப்பவன். அவன் உடல் குளிர வேண்டும். அதை எது தரும்? வில்வம். வில்வம் குளிர்ச்சி. இதை புரிந்து கொண்டால் எளிதில் நாம் இதை பற்றி புரிந்து கொண்டால் எளிதில் இவைகளை கையாண்டு விடலாம். அவர்கள் கலந்து ஆலோசிக்கட்டும். அவருடைய வயதுக்கு ஏற்றார் போல, அவருக்கு உடல்நிலைக்கு ஏற்றார் போல, ஏற்கனவே எடுத்துக்கொண்டு இருக்கிற மருந்துகளோடு சேர்த்தே வில்வத்தையும் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 இலை 4 இலை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, அவருடைய உடல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லை, என்னுடைய உடலுக்கு நான் அப்பொழுது சாப்பிட்டேன், நான் நலம் பெற்றேன், அதை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதை கையாள விருப்பப்படுபவர்கள் கன்சல்ட் பண்ணி முறையாக எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்து ஏற்கனவே சாப்பிட்டு கொண்டிருக்கிற மருந்துகளை எல்லாம் நிறுத்தாமல்
இதையும் சரி எந்த மருந்தோட ரியாக்ட் பண்ணாது. வில்வம் ஒரு இலை, அது ஒரு உணவு, ஒரு கெடுதி வரப்போறதில்லை. அது கூட பயன்படுத்தி நலம் பெறலாம். ஓகே, இப்போ வேற என்ன மாதிரியான பிரச்சனைகளை இந்த வில்வம் குணப்படுத்தும் சார்? பல்லவம் பூ பிஞ்சு பழம் இவையாவும் முறையே வல்லவன் மேகம் மந்தமாம் குன்மம் சொல்லுகின்ற விந்து நட்டம் 100 அகலும் அடுத்தவர்க்கு ஆக்கமருள் வில்வத்திலாம். வில்வத்தில் பல்லவம் பூ பிஞ்சு பழம் 3 பிரிச்சிட்டார். வில்வத்தினுடைய தளிர், வில்வத்தினுடைய பூ, வில்வத்தினுடைய பூ பிஞ்சு, பழம், இதை 3ஐயும் பயன்படுத்தி 3 வகையான நோய்களில் இருந்து விடுபடலாம். வன்மேகம் என்று சொல்லுகிற கடுமையான மேக நோய்களுக்கு வில்வம் ஒரு நல்ல தளிர், நல்ல மருந்தாக இருக்கும். டயபெட்டிஸும் ஒரு மேக நோய். சரீரத்தில் வருகிற சர்வ நோய்களுக்கு மேக நோயின்னு ஒரு பேரு. ஈவன் லெப்ரசி கூட மேக நோயின்னு சொல்வார்கள். ஆக மேகம் என்பது ஒரு பொது பெயர். பல்வேறு வகையான அடையாளங்களோடு அறிகுறிகளோடு இருக்கிற பல நோய்களுக்கு வில்வம் ஒரு பொது மருந்து. பல்லவம்னா தளிர், பூ பிஞ்சு பழமிவையாவும் வல்ல வன்மேகம் மந்தம் செரிமானமின்மை, வல்லவன்மேகம் மந்தமாம் குன்மம். ஆக இரைப்பை சம்பந்தமான குடல் சம்பந்தமான அத்தனை நோய்களுக்கும் பழமும் பயன்படும், பூக்காயும் பயன்படும், இலையும் பயன்படும். அடுத்து அந்த தொடர்ந்து அந்த வில்வத்தை எடுத்துக்கொள்வதனாலே விந்து நட்டமகலும். ஆண்களுக்கு ஸ்பெர்முடைய விந்து நட்டம், அதாவது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், விந்து முந்துதலை சரி செய்யும், விந்துவனுடைய தரத்தை மேம்படுத்தும். அடுத்தவர்க்கு அதை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஆக்கத்தை தரும். அப்படிப்பட்ட தன்மை வில்வத்துக்கு இருக்கிறது. வில்வத்தை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை, சிறுவர்கள் பெரியவர்கள் என்ற வேறுபாடு இல்லை, யார் வேணாலும் சாப்பிடலாம். எந்த மாதிரியான வயிறு சம்பந்தமான பிணிகளுக்கும் வில்வம் நல்ல மருந்து. வெப்பத்தை குளிர செய்து உடலை தன்மைக்கு கொண்டு வந்து சேர்த்து நோய்களை அகற்றும். பொதுவாக வில்வத்தை யார் வேண்டாலும் கையாளலாம், எத்தனை நாள் வேண்டுமானாலும் கையாளலாம். வில்வத்தினுடைய பழத்தை தலைக்கு தேய்த்து குளிப்பதனாலே உடல் குளிர்ந்து விடும். பலர் செய்வார். வில்வத்தினுடைய பழத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது, வில்வத்தினுடைய காய்க்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது. அவங்களெல்லாம் கையாளலாம். வில்வ இலை சேஃப், அதிக குளிர்ச்சி இல்லாத, அதே நேரத்தில் செரிமான மண்டலத்தை சீர் செய்கிற தன்மையுடைய ஒரு சிறந்த மூலிகை வில்வம். ஓகே, இந்த வில்வம் இலைகளை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் சார்? இப்போ பொடி பண்ணி தான் பயன்படுத்தணுமா, இல்லை நீங்க சொன்ன மாதிரி தண்ணியில போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறதுனாலே இந்த நோய்கள் பிரச்சனைகள்லாம் தீருமா? அந்த இலையை தண்ணீர்ல போட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடும். அவ்வளவு நேரம் அந்த வில்வம் அந்த காப்பர் வெசல்ல it undergoes some reaction. இது கண்டிப்பா காப்பர் பாத்திரத்துல தான் போடணும். நான் சாப்பிட்டது அப்படிதான் சாப்பிட்டேன், அதனால சொல்லுகிறேன். அதை தண்ணீரை மட்டும் குடிக்கலாம், அந்த வில்வ இலையை சாப்பிட்டு விட்டு தண்ணீரை குடித்தேன். அதுதான் முக்கியம். ஏன்னா அப்படி தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வில்வ தண்ணீர் மட்டும். அப்போது வில்வத்தை அப்படி கையாள, வில்வத்தை இன்னொரு தருணத்தில் வில்வத்தை நான் கையாண்டு இருக்கிறேன், வேறு மூலிகளோடு சேர்த்து வில்வத்தை சூரணமாக செய்து. யார் வேணாலும் இதை கையாளலாம். இப்போ நகரத்தில் இருப்பவர்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வில்வம் கிடைக்காது. வில்வம் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, வில்வம் துளசி வேம்பு கிடைக்காதுன்னு சொல்லுவது அறியாமை. ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனால் அங்கே பெருமாளுக்கு சாச்சிட்டு வெளியில் கொண்டு வந்து போடுறான் துளசி மாலையை. அதை பொறுக்கிட்டு வந்து வீட்டில் சுத்தம் பண்ணி காய வச்சுட்டா வேண்டிய அளவுக்கு துளசி கிடைச்சிடும். சிவன் கோயிலுக்கு போனோன்னா அங்கே வில்வம் இருக்கிறது, சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு கொண்டு வந்து வெளியில் கொட்டுறான். அதை கொண்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுன்னா துளசி கிடைச்சிட போகுது. கேட்டாலே கொஞ்சம் கொடுத்துருவாங்க அவங்களே. நமக்கு நிறைய வேணும்னு நான் சொல்கிறேன். வில்வமும் கிடைக்கிறது, துளசி கிடைக்கிறது, வேப்பிலை சொல்ல வேணாம், யார் வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கிற மரத்துலேருந்து உடைத்து கொள்ளலாம். இப்படி இந்த துளசியை, வில்வத்தை உலர்த்தி பொடியாக செய்து சூரணமாக சாப்பிடலாம். எப்படி உலர்த்துவது? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். வில்வத்தை நிழல்லே உலர்த்த வேண்டும். வில்வத்தை எல்லா மூலிகளுக்கும் சுற்றி தண்ணீரில் கழுவுதல், தண்ணியில் நல்லா போட்டு அலசி. ஏன்னா சில நேரத்தில் இந்த இலையினுடைய பின்பக்கத்தில் சிலந்தி கூண்டு கட்டியிருக்கோம், நமக்கு தெரியாமல் போயிடும். இப்போ தண்ணீரில் போட்டு நன்றாக அலம்பி 2 பக்கத்தையும் பார்த்து சுத்தம் பண்ணி எடுக்கணும். அப்படி சரியாக சுத்தம் பண்ணாத எடுத்துட்டு அதில் இருக்கிற வண்டோட போட்டு சாப்பிட்டுட்டு அந்த சிலந்தி விஷத்தால் உடம்புக்கு போய் ஒரு நோய் வந்தால்
அன்பு கணபதி வில்வம் சாப்பிட சொன்னால் அதை சாப்பிட்டு தான் எனக்கு டாக்ஸின் ஆகிடுதுன்னா அதை விட அறிவுக்கு உகந்த சிந்தனை வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்போது இந்த இப்படி சுத்தம் பண்ணிட்டுமா இந்த தண்ணீரை நன்றாக ஒரு துணியில், ஒரு காட்டன் துணியில் அப்படியே ஒத்தி எடுத்துட்டு அதை நிழல்லே உலர்த்த வேண்டும்னு சொன்னேன். எல்லாம் திட்டுறான் என்ன, நிழலில் உலர்த்தினா அது அழிவு போயிடும் இல்லையா? நீ நிழலில் என்றால் எப்படி செய்யணும்? நாங்கள் எப்படி செய்கிறோம், ஒரு தலையணை வர மாதிரி ஒரு பை, அந்த பைக்குள்ளே அந்த வில்வத்தை போடுங்க, அந்த முடிச்சு போட்டு தூக்கி வெயிலில் போட்டுருங்க, அது கொடை பிடிச்சிக்கிட்டே காய்ஞ்சிரும், நிழல்லே காய்ஞ்சிரும். அந்த வில்வத்தினுடைய நிறம் பசுமை மாறாது, அப்படியே பச்சையாக இருக்கும். காய்ந்து இருக்கும், பச்சையாக இருக்கும், முடுமுடுன்னு ஆயிடும். அப்படி உலர்ந்ததை மாலையில் ஒரு 3 மணிக்குள்ளே வெயில் நேரத்தில் மிக்சியில் போட்டு அரைச்சி சலிச்சிட்டிங்கன்னா சன்னமான பவுடர் கிடச்சிடும். அந்த பவுடரில் நம்முடைய உடலினுடைய ஏற்றுக்கொள்ளுகிற தன்மைக்கு ஏற்ப அரை தேக்கரண்டியில இருந்து 1 தேக்கரண்டி வரையில், அதாவது 2 கிராமில் இருந்து 4 கிராம் வரையில் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கெடுதியும் வராது. இந்த தண்ணீரில் கலந்து சாப்பிடலாம், ரொம்ப எளிய முறை. தேனில் கலந்து சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே இது கசக்காது, நன்றாக இருக்கும். 2 வேளை காலை இரவு எடுத்துக்கொண்டாலே போதும். உணவுக்கு அரை மணி நேரம் முன்ன பின்ன எடுக்கணும். முன்னாடி எடுக்க தவறினவங்க சாப்பிட்டு அரை மணி நேரம் அப்புறமா எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றுல சாப்பிடணும் தான் அர்த்தம் அது. ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வில்வ இலையினுடைய மருத்துவ பயன்கள் என்னெல்லாம் இருக்குது, என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க வில்வத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி மேம், வணக்கம்.